Hi guys, in the video வந்து நாம theorem 2.3 பார்ப்போம். Every subset of a countable set is countable. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து இதோட பார்ட் 1 இருக்கும். நான் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த theorem 2.3 வந்து புரியும். ஸோ அதில் மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது காம்போசிட் ஃபங்க்ஷன், அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஆர்டர் ப்ரிசர்விங் தெரிஞ்சிருக்கணும். ஆர்டர் ப்ரிசர்விங்கோட எய்ம் என்ன, எந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஈக்குவல் கிடையாது, அதாவது ரெண்டு அவுட்புட் ரிப்பீட்டட் அவுட்புட்ஸ் கிடையாது, அதே மாதிரி இன்புட்டும் ரெண்டு இன்புட் ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்கிறது தான் ஆர்டர் ப்ரிசர்விங். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கவுண்டபிள் செட்டு தெரிஞ்சிருக்கணும். கவுண்டபிள் செட்டு நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம், அதை நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் கொண்டு வருவோம். ஸோ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் பேலன்ஸ் எலமெண்ட்டே இருக்கக்கூடாது, எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே மேப் ஆகிருக்கு அப்படின்னா அது 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். ஸோ நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு இந்த பைஜெக்ஷன் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்ன்றது பைஜெக்ஷன் இது நம்ம கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நம்ம கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் நம்ம இதை மட்டும்தான் எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தியரமில் கிவன் என்னென்னா எவ்ரி சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ், அப்போ நம்மளோட பெரிய செட் எஸ்ஸை வந்து அவங்களே கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லிட்டாங்க. சப்செட்டை நம்ம கவுண்டபிள்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். சரி, இப்போ எஸ்ன்றது கவுண்டபிள் செட்டு. இந்த கவுண்டபிள் செட்டில் ரெண்டு இருக்குது இல்லையா, ஃபைனைட்டு இன்ஃபைனைட் சொல்லிட்டு ரெண்டு செட்டு படித்தோம் கவுண்டபிள்குள்ளே. இப்போ ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா அதோட சப்செட்டும் ஃபைனைட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஃபைனைட் இல்லையா. இப்போ இன்ஃபைனைட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நம்மளோட சப்செட் வந்து இன்ஃபைனைட் சப்செட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட அந்த பெரிய செட்டு எஸ்ஸும் வந்து இன்ஃபைனைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா சப்செட்டே இன்ஃபைனைட்ன்ற போது நம்மளோட பெரிய செட்டு அதுவும் வந்து கண்டிப்பாக இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். சரி, அப்போது ஃபைனைட்டாக இருந்தால் நோ நீட் டு ப்ரூவ், இன்ஃபைனைட்டாக இருந்தால் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம ஏன்ற சப்செட்டை எஸ்ஸுக்குள்ளேருந்து எடுத்துக்குவோம். எஸ்ஸை வந்து நம்ம சப்செட் இன்ஃபைனைட்னு எடுத்துருக்கிறதுனால அந்த எஸ்ஸும் கண்டிப்பாக இன்ஃபைனைட்டாக தான் இருக்கணும். அப்போ அந்த பெரிய செட் எஸ்ஸை வந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அதில் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம், ஆஃப் ஃபார்ம் SN. அப்போ எஸ்ஸுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னா S1 S2 S3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எஸ்ஸுக்குள்ளேருந்து ஏன்ற சப்செட்டை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஏன்ற சப்செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த எலமெண்ட் உள்ளே ஃபார்ம் பண்ணுற அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து அதுக்கு நம்ம சொல்லி ப்ரூஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த ஏக்குள்ளேருந்து நம்ம எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு இல்லையா. ஏன்னா அப்போ தான் 1-to-1 மேப்பிங் நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ உள்ளே இருக்க அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்து தனித்தனி அழகாக ஒவ்வொன்றோட மேப் ஆகும், ரிப்பீட்டட் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டட் இல்லைன்னு நம்ம அந்த ஏக்குள்ளே இருக்க சப்செட்டை சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும், இது ஆர்டர் ப்ரிசர்விங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம பைஜெக்ஷனே நம்ம கொண்டு வரணும். சரி, இப்போது நம்ம பெரிய செட் எஸ்ஸுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் S1 S2 S3 இருக்குது. அப்போ நான் அதோட சப்செட்டோட எலமெண்ட்டும் கண்டிப்பாக இதே ஃபார்மில் தான் இருக்கும். சின்ஸ் இது SN எடுத்துகிட்டதுனால இதோட எலமெண்ட் ஆஃப் ஃபார்மை SM டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக SMன்னு எடுத்துக்குவோம். சரி, இப்போ அடுத்து வந்து இந்த எம்முக்கு நீங்கள் 1 2 3 S, அதாவது எம்முக்கு பதிலாக 1 2 3ன்னு போட்டிங்கன்னா அதே சேம் S1 S2 S3ன்னு கிடைக்கும். இந்த பெரிய செட் எஸ்ஸுக்குள்ளேயும் நம்ம S1 S2 S3ன்னு தான் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஏன்னா இந்த ஏன்ற சீக்வன்ஸில் அதோட சப்சீக்வன்ஸாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த எம்முக்கு பதிலாக எப்படி எழுதணும்னா K(1) K(2) அந்த மாதிரி எழுதணும். அப்போ ஏக்குள்ளே இருக்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும், எம்முக்கு பதிலாக ஃபஸ்ட்டு K(1) போடுங்க, சப்சீக்வன்ஸ் K(1)ன்னு போடுங்க, அடுத்து K(2)ன்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எலமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் இந்த பெரிய செட் எஸ்ஸுக்கும் நம்மளோட சப்செட்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும், இதுக்குள்ளேருந்து இது எடுத்தது அப்படின்ற மாதிரி. ரெண்டையும் சேமாக எழுதக்கூடாது இல்லையா, அதனால். சரி, அடுத்து நம்ம என்ன சொன்னால், இப்போ ஏன்ற செட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா இந்த ஆர்டர் ப்ரிசர்விங் இருக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஆர்டர் ப்ரிசர்விங் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அப்போது என்ன பண்ணணுன்னா, இப்போது இந்த எம்முக்கு இப்போ நீங்கள் S1ன்னா
நம்ம என்ன பண்ணணும்னா கே ஆஃப் ஒன்று எழுதணும். அதாவது டிஃபைன் அ ஃபங்க்ஷன் கே ஆன் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அஸ் ஃபாலோ. இப்போ இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் 1 அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கேல போடும்போது கே ஆஃப் ஒன்றுன்னு எழுதணும். 2னா கே ஆஃப் 2ன்னு எழுதணும். 3 அப்படின்னா கே ஆஃப் 3ன்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன்றுக்குள்ள இருக்க எலமெண்ட்டை எடுத்துக்கணும். ப்ளஸ் அடுத்து நம்ம ஆர்டர் ப்ரிசர்விங் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா இப்போது இந்த கே ஆஃப் 1 இருக்கு இல்லையா, இந்த கே ஆஃப் 1 தான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர். அப்படின்னா அந்த கே ஆஃப் 1 வந்து எதுக்குள்ளே இருக்கும்? இந்த எஸ்கே ஆஃப் 1 எலமெண்ட் ஏ ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் சொல்கிறோம். அப்போ எஸ்கே ஆஃப் 1 பிலாங்ஸ் டு ஏ. அதாவது எம்ன்றது எம்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. அந்த எம்முக்கு ஃபஸ்ட் நம்ம கே ஆஃப் 1 தான் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்னு போடுறோம். அது வந்து ஏன்ற சப்செட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்தது கே ஆஃப் 2 பி தி ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர். அதாவது கே ஆஃப் 1க்கு அடுத்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து கே ஆஃப் 2. அது எதுக்குள்ளே இருக்குன்னா ஏ மைனஸ் எஸ்கே ஆஃப் அந்த சீக்வன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த எஸ்கே ஆஃப் 1 எலமெண்ட்டை தவிர்த்து அதுக்குள்ளே இருக்கிறது வந்து SK2. ஏன் வந்து இதை மைனஸ் பண்ணி எழுதுகிறாங்கன்னா இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ SK ஆஃப் 1 பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். அடுத்து நம்ம SK ஆஃப் 2 பிலாங்ஸ் டு ஏ வெறும் செட் ஏ இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ரிசர்விங் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஏக்குள்ளே இருக்குது. அப்போ ரெண்டுமே ஏக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி இருந்ததுன்னா நம்மளால் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் கொண்டு வர முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மேப்பிங் இருக்கணும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் ரெண்டையுமே. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இந்த SK ஆஃப் 1, அடுத்தது வந்து SK ஆஃப் 2 இப்படி நம்ம சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், SK ஆஃப் 2 தான் வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். எதுக்கு எடுத்து அப்படின்னா ஏன்ற அந்த சப்செட்டில் இந்த K1 இல்லாமல் இதுதான் வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ நீங்கள் K1 எடுத்துட்டீங்க அப்படின்னா SK ஆஃப் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதுல இதான் ஸ்மாலஸ்ட்டு. அடுத்து K ஆஃப் 3 வந்து அடுத்த ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். எதுக்கப்புறம் K ஆஃப் 1 K ஆஃப் 2க்கு அப்புறம் K ஆஃப் 3 தான் ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ இதையும் நம்ம அப்படியே நம்ம K ஆஃப் 3 பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துட்டிங்கன்னா மேபி இது 3 ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், K ஆஃப் 3 வந்து K ஆஃப் 1 K ஆஃப் 2க்கு அடுத்த பாசிட்டிவ் ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ எப்படி எழுதணும், ஏல இருந்து இப்போ நீங்கள் K ஆஃப் 1ஐயும் K ஆஃப் 2ஐயும் ஏலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த K ஆஃப் 3 தான் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? ஸோ இப்படியே வந்து நம்ம K ஆஃப் 1 K ஆஃப் 2 K ஆஃப் 3 K ஆஃப் n வரை நம்மளால் ஜென்ரலாக கொண்டு போக முடியும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இங்கே 3 இருக்குது அப்படின்னா இங்கே 2 இருக்குது. அதாவது இப்போ இங்கே n அப்படின்னா இங்கே 3லேருந்து 1 மைனஸ் ஆகி அதாவது n-1 இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் K ஆஃப் n தான் ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜராக எடுக்கிறீங்கன்னா அப்போ இந்த ஏல இதுக்கு முன்னாடி இருக்க எதையுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. K ஆஃப் 1 வரையும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ அந்த ஏல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு K ஆஃப் n. இது வந்து இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். K ஆஃப் 1 என்னோட ஸ்டாப் ஆகாது. n+1 n+2ன்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வரிசையாக எல்லா ஸ்மாலஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜரையும் சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுங்க. அப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு SK ஆஃப் 1 சொன்னோம், அதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட்டாக SK ஆஃப் 2 சொன்னோம், அடுத்தது SK ஆஃப் 3. ஸோ இந்த மாதிரி ஏக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டையும் எடுத்தாச்சு. ஸோ ஏக்குள்ளே இருக்க எலமெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ப்ளஸ் கூடவே என்ன சொல்லியிருக்கோன்னா ஒன்று எதுக்குமே வந்து ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த SK ஆஃப் 1 லெஸ் தென் SK ஆஃப் 2 லெஸ் தென் SK ஆஃப் 3 எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஆர்டர் ப்ரிசர்விங் சொல்லியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து நோ 2 எலமெண்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அப்போ we came to know that K is order preserving. இப்போ நீங்கள் இதை mன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை n எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த K ஆஃப் 3 greater than K ஆஃப் 2, அதாவது K ஆஃப் m greater than K ஆஃப் n. ஸோ இது ஆர்டர் ப்ரிசர்விங்காக இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லணும், நம்ம 1-to-1 மேப்பிங் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிட்டாலே இது கவுண்டபிளி இன்ஃபைனைட் தான். சரி, இப்போ 1-to-1 மேப்பிங் ஃபார்ம் பண்ணணும். என்ன எதுக்கு பண்ணணும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் நம்மளோட அந்த செட்டு ஏக்கும் பண்ணணும் வித் ஃபங்க்ஷன் S காம்போசிட் K. சரி, இப்போது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம 1 2 3 எக்ஸெட்ரா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தனித்தனியான யூனிக்கான மேப்பிங் இருக்குது. இப்போ 1 அப்படின்னா அது SK ஆஃப் 1, 2 அப்படின்னா SK ஆஃப் 2, 3 அப்படின்னா SK ஆஃப் 3 எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு யூனிக்கான மேப்பிங் Z+ஓட உங்களுக்கு கிடைக்கிது. இது ஏன் S காம்போசிட் K அப்படின்னா
இப்போ நான் ஆல்ரெடி காம்போசிட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். இப்போ எஸ் காம்போசிட் கே ஆஃப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கேவை என்னோடு எழுதணும். அப்போ கேவ் இங்கே ஏதாவது சொல்லியிருக்கோம் இல்லையா, கேவை பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோடு எழுதும்போது இப்போ 1 அப்படின்னா கே ஆஃப் 1 எழுதுறோம். அதே தான் இப்போ இங்கே n அப்படின்னா கே ஆஃப் n எழுதுறோம். அடுத்து என்ன பண்ணணும், எஸ்ஸோட காம்போசிட் பண்ணணும். இங்கே கே ஆஃப் 1 எப்படி எழுதணும், இதில் போடும்போது பெரிய செட் எஸ்ஸில் எழுதும்போது எஸ் கே ஆஃப் 1 எழுதணும் இல்லையா, அதே தான் இங்கே. அப்போ இங்கே எஸ்ஸோடு நம்ம காம்போசிட் பண்ணும்போது இப்போ கே ஆஃப் n அப்படின்னா எஸ் கே ஆஃப் n எழுதணும். அதாவது இப்போ நீங்கள் காம்போசிட் ஃபங்க்ஷனில் என்னுக்கு நீங்கள் பாசிட்டிவ் இன்டிஜர் 1 கொடுக்குறீங்கன்னா எஸ்கே ஆஃப் 1 எழுதணும், 2ன்னு கொடுக்குறீங்கன்னா எஸ்கே ஆஃப் 2ன்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி மேப் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அதாவது வெறும் 1-to-1 மேப்பிங் சொன்னாலே போதுமானது. எங்கேயுமே பேலன்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை நம்ம ஆர்டர் ப்ரிசர்விங்னு வேறு சொல்லிட்டோம். அதனால் வெறும் 1-to-1 மேப்பிங் இருக்குதுன்னு சொன்னாலே போதும். அப்போ 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்லுவோம், டொமைனில் 2 அவுட்புட் ஈக்குவல் அப்படின்னா, கோடொமைனில் 2 அவுட்புட் ஈக்குவல் அப்படின்னா டொமைன்லேயும் அந்த 2 இன்புட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணும். அப்போ இங்கே ஏதாவது 2 அவுட்புட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே காமனாக எடுத்திருக்கேன், கே ஆஃப் n கே ஆஃப் mன்னு எடுத்திருக்கேன். அப்போ எஸ் காம்போசிட் கே ஆஃப் n எஸ் காம்போசிட் கே ஆஃப் m அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம், s ஆஃப் கே ஆஃப் n s, அதாவது இது சப்சீக்வன்ஸ், எஸ் சப்சீக்வன்ஸ் கே ஆஃப் n அப்படி சொல்லணும் இதை. அப்போ இது 2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதோட இன்புட் என்னது n m, ஸோ அதுவும் ஈக்குவல். அப்போ எஸ் காம்போசிட் கேன்ற ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ ஏன்ற எடுத்துக்கூடிய அந்த சப்செட் கவுண்டபிளி இன்ஃபைனைட்.